ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிந்த 2 இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறது தான் கைஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எடிட் ஃபோட்டோ கொடுத்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அந்த டூல்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டூல்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப்னு இருக்கும், அந்த கிராப்பை கிளிக் பண்ணி போர்ட்ரேட்டை சூஸ் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆட் இமேஜ் கொடுங்க. ஆட் இமேஜ் கொடுத்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க 2 இமேஜை டவுன்லோட் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் அந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி செட் பண்ணணுமோ அதே மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணி அதையும் கரெக்டாக நான் எப்படி செட் பண்ணுறேனோ அதே மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அந்த 3 இமேஜ் நம்ம அதில் வைக்கணும். அதனால் நான் எப்படி கரெக்டாக செட் பண்ணணும் அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ அந்த லேயருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஃபஸ்ட் இமேஜை டூப்ளிகேட் பண்ணி அதுக்கு கீழே வந்து வச்சுருங்க. கீழே வச்சுட்டு கரெக்டாக நான் எப்படி அந்த 3 இமேஜை செட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ கீழே இருந்த ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ அதில் அந்த சர்ச் பார்க்குள்ளே போயிட்டு பேப்பர் டியர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனையும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ் வரும், ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி அந்த 2 இமேஜுக்கு சென்டராக வச்சுக்கோங்க. மேலே உள்ள அந்த ஃபஸ்ட் 2 இமேஜ் சென்டராக வச்சு அதை நல்லா கீழேருந்து இழுத்து அது கொஞ்சம் மெல்லிசாக ஒல்லியாக ஆக்கிக்கோங்க. அப்போ தான் அதை நம்ம செட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால் கீழேருந்து கொஞ்சம் இழுத்து நான் செட் பண்ணுற மாதிரி ஒல்லியாக செட் பண்ணிக்கோங்க. குட்டியாக்கி ஒல்லியாக செட் பண்ணிடுங்க. நல்லா நீளமாக்கிக்கோங்க. கரெக்டாக அந்த 2 இமேஜ் நடுவில் செட் பண்ணிவிட்டு ஷேடோ ஆப்ஷன் போங்க. ஷேடோவில் போயிட்டு பிளர் வந்து ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சில் வைங்க. அப்புறம் ஒப்பாசிட்டி 100 வைங்க. அப்புறம் ஹரிசான்டல் 0 வச்சுட்டு வெர்டிக்கல் வந்து ஒரு 3 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ திரும்பியும் அந்த லேயரை கிளிக் பண்ணி அந்த இப்போ பேப்பர் இருந்துச்சுல்ல அந்த ஸ்டிக்கரை திரும்பி டூப்ளிகேட் பண்ணிடுங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த 2 இமேஜுக்கு சென்டராக வந்து கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டாக நான் எப்படி வைக்கணும் அதே மாதிரி அந்த இமேஜை கிளிக் பண்ணி சென்டராக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ அடுத்து ஆட் இமேஜ் கொடுங்க. ஆட் இமேஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஒரு 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து ஒரு 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்துட்டு இப்போ நான் எப்படி செய்யணும்னா கரெக்டாக அதே மாதிரி செய்யுங்க. இப்போ நான் இந்த 2 ஃபோட்டோ முதல்ல கீழே தள்ளிட்டு முதல்ல ஒரு ஃபோட்டோ நான் எடிட் பண்ண மேலே வைக்கிறதுக்காக அந்த ஃபோட்டோவை நான் கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். மேலே எடுத்துகிட்டு அதில் இந்த கட் அவுட்டுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு பர்சன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு எந்த ஃபோட்டோ அது மட்டும் தனியாக வந்துடும். அது வந்தோடனே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து இப்போ கரெக்டாக நான் செட் பண்ணுற மாதிரி மேலே போய் கொண்டு போய் அங்கே வச்சு அப்படி செட் பண்ணிடுங்க. கரெக்டாக நான் எப்படி அந்த ஃபோட்டோ வந்து மேலே ரொம்ப மேலே போயிடக்கூடாது, கீழே வந்துடக்கூடாது. அதனால் கரெக்டாக அப்படி வச்சு செட் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு அந்த ஃபோட்டோ லேயரில் போய் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கீழே நம்ம அந்த பேப்பர் டேருக்கு கீழே இழுத்து விட்டுருங்க. கீழே இழுத்து விட்டுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ திரும்பியும் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இரேஸுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நம்ம அந்த பேப்பர் மாதிரி இருக்குல்ல, அது கீழே வரைக்கும் வந்திருக்குல்ல, அதெல்லாம் நம்ம இரேஸ் பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ அதனால் இரேஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்து சைஸை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு ஹார்ட்னஸ் 100ல் வச்சு அது கரெக்டாக அந்த கீழே உள்ளதை மட்டும் எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டிக் கொடுத்துருங்க. இதே மாதிரி மற்ற 2 ஃபோட்டோஸ்க்கும் நம்ம செய்யணும். கரெக்டாக இப்போ நான் செஞ்ச மாதிரியே மற்ற 2 ஃபோட்டோஸையும் செஞ்சுருங்க. அப்புறம் செஞ்சு முடிச்சுட்டு கீழே அந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சில டெக்ஸ்ட்டு வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன், சாங்குள்ள டெக்ஸ்ட்டு. இப்போ நான் அதை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஒரு சில லைன்ஸ் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி நான் அப்படியே அதை பிக்சார்ட்டில் போய் இது பேஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருந்தேன், நீங்கள் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் எப்படி கொண்டு வருதுன்னா அந்த கீழே சிஆல்னு இருக்குல்ல அந்த ஃபாண்ட்டு, அது சிஆல்னு கொடுத்துட்டா அந்த ஃபாண்ட்டோட நேமுக்கு வந்து கர்சிவ்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டாக அங்கே ஒரு ஃபாண்ட் வரும், அந்த ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ அதை நல்லா குட்டியாக்கி கொஞ்சம் இப்போ நீளமாக இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் நம்ம கரெக்டாக செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த கலரில் போய்ட்டு ஒயிட் கலரை மாற்றிட்டு ஸ்ட்ரோக்கில் போய்ட்டு ஒரு 52, 53 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வச்சுக்கோங்க.
ஸ்ட்ரோக் பிளாக் கலர்ல சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளர் வந்து ஒரு 30 அந்த மாரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒபாசிட்டி வந்து ஒரு 100 குடுத்துருங்க. நான் ஒரு 30 வச்சிருக்கேன். அப்புறம் இது நம்ம பொசிஷன்ல போயிட்டு, ஷேடோவோட பொசிஷன்ல போயிட்டு, ஹாரிசான்டல் வந்து ஒரு 0 அந்த மாரி ரேஞ்சில வச்சுக்கோங்க. நான் வந்து -1 வச்சிருக்கேன். நீங்க 0 வச்சுக்கோங்க. அப்புறம் வெர்டிகல் வந்து ஒரு 3 அந்த மாரி வச்சு டிக் குடுத்துருங்க. நான் மேல செட் பண்ற மாரி செட் பண்ணி கரெக்ட்டா டிக் குடுங்க. அப்புறம் லேயர்ல போயிட்டு, அந்த நம்ம டெக்ஸ்ட்ட நம்ம அந்த இமேஜ்க்கு பின்னாடி கொண்டாந்து வச்சுருங்க. ஏன்னா, அப்பதான் அந்த இமேஜ்க்கு பின்னாடி அந்த டெக்ஸ்ட் தெரியிற மாரி இருக்கும். அப்புறம் லேயர் கிளிக் பண்ணி, அந்த டெக்ஸ்ட்ட 2 தடவ டூப்ளிகேட் எடுத்துருங்க. டூப்ளிகேட் எடுத்து இந்த மாரி 3 இடத்துலயும் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம கரெக்ட்டா அந்த லைன் வந்து செட் ஆகுற மாரி வச்சு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் மத்த 2 லைன்ஸ காப்பி பண்ணி அதில பேஸ்ட் பண்ண போறேன். அப்பதான் அந்த ஷேடோஸ் எல்லாமே மாறாம அப்படியே இருக்கும். ஈஸியா டக்குனு வேல முடிக்கணும். இப்போ திரும்பி அதே லைன 2 தடவ டேப் பண்ணி, அதில உள்ள டெக்ஸ்ட்ட இரேஸ் பண்ணிட்டு, இப்போ 2வதா நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட், இங்கிலீஷ் டெக்ஸ்ட் அதில வந்து ஆட் பண்றோம். ஆட் பண்ணி டிக் குடுத்து அந்த இடத்துல கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதே மாரி 3வது இதுக்கும் செஞ்சுருங்க. செஞ்சுட்டு அது கொஞ்சம் பின்னாடி வந்த மாரி இருக்கும்னா, அந்த லேயர்ல போயிட்டு, அந்த டெக்ஸ்ட்ட வந்து பின்னாடி ஃபோட்டோக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சுருங்க. இப்ப தமிழ் டெக்ஸ்ட்ட காப்பி பண்ணிக்கோங்க. அந்த நம்ம லைனுக்கு கீழ தமிழ் டெக்ஸ்ட் வைக்கிற அந்த டெக்ஸ்ட்ட மட்டும் காப்பி பண்ணிட்டு, திரும்பியும் அதே மாரி இப்ப அத பிக்ஸார்ட்ல டெக்ஸ்ட்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, இப்ப அதுல போயிட்டு எல்லோ கலர கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அத இப்போ குட்டியாக்கி அந்த நல்லா இழுத்து விட்டுருங்க பெருசா. இழுத்து விட்டுட்டு, இப்ப அதுல ஃபாண்ட் மாத்துறதுக்காக NEUEன்னு சர்ச் பண்ணீங்க. இந்த 4வதா ஒண்ணு பெரிய லைன் இது ஃபிட்ஜிகரி, டெவங்கரி பிளாக்ன்னு நான் சரியா ஸ்பெல் பண்றேனான்னு தெரியல. அத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஃபாண்ட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, அது இந்த மாரி சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம், அதுல போயிட்டு ஷேடோல போய்க்கோங்க. ஷேடோல போயிட்டு பிளர் வந்து ஒரு 30 அந்த மாரி உங்களுக்கு கரெக்ட்டா எந்த மாரி கரெக்ட்டா வருதான்னு பார்த்துட்டு, அந்த மாரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஒபாசிட்டி 100 வச்சுருங்க. திரும்பி பொசிஷன்ல போயிட்டு ஹாரிசான்டல் 0 வச்சுருங்க. வெர்டிகல் வந்து 3 அந்த மாரி ரேஞ்ச்ல வச்சுக்கோங்க. நீங்க எப்பவும் போல அந்த 3 அதே ரேஞ்சில வச்சுருங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு டிக் குடுத்துருங்க. இப்ப அத கொஞ்சம் சிறுசாக்கி, கரெக்ட்டா அந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் கிட்ட கொண்டு போய் வச்சுருங்க. கரெக்ட்டா அந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் கிட்ட போயிட்டு, அத கொஞ்சம் குட்டியாக்கி கரெக்ட்டா அதுக்கு செட் ஆகுற மாரி செட் பண்ணிருங்க. செட் பண்ணி அது 2 டூப்ளிகேட் எடுத்துருங்க. டூப்ளிகேட் எடுத்துட்டு, அது கரெக்ட்டா அந்த மத்த 2 டெக்ஸ்ட் கிட்ட வந்து அத செட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி அந்த தமிழ் வச்சிருந்தோம்ல, அத போய் அப்படியே காப்பி பண்ணி இதுல வந்து பேஸ்ட் பண்றதுக்கு தான். இப்ப இந்த 2த்தையும் கரெக்ட்டா இங்க வச்சு செட் பண்ணிட்டு, அ திரும்பி அந்த 2வது இத கிளிக் பண்ணி, இப்ப அந்த பழையபடி நான் அந்த நோட்ஸ்ல போயிட்டு நான் அந்த 2வது டெக்ஸ்ட்ட காப்பி பண்ணிக்கிறேன். அந்த 2வது டெக்ஸ்ட்ட காப்பி பண்ணி, இப்ப இதுல வந்து இத இரேஸ் பண்ணி, நான் இப்ப அத பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாரி 3வதுக்கும் செட் பண்ணிருங்க. செட் பண்ணிட்டு டிக் குடுத்துருங்க. இது உங்க கேலரில அப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இத பத்தி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.